ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். என்ன vlogன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் எண்ட் ஆஃப் த டே, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நியூ இயருக்கு நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணோம் எல்லாமே காட்ட போகிறேன். நியூ இயருக்கு முன்னாடி நியூ இயருக்கு பின்னாடி எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது. வீடியோ ஃபுல்லாக கடைசி வரை பாருங்கள். செம்ம சூப்பராக போயிட்டு இருந்துச்சுங்க. சூப்பராக என்ஜாய் பண்ணோம். நாங்கள் நியூ இயரை எந்த வட்டமும் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணது கிடையாது. பட் நாங்கள் இந்த தடவை பார்த்திங்கன்னா குட்டியாக கேக் வாங்கி நாங்களே எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க கூட செலிப்ரேட் பண்ணோம். அதுதான் செம்ம சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. மார்னிங்கே பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது நியூ இயருக்கு முன்னாடி எடுத்தது. நல்லா பார்த்திங்கன்னா அந்த டேயை நல்லா ஃபுல் ஆக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அது சாப்பிட்டு முடிச்சதும் பார்த்திங்கன்னா நைட்டு அம்மா பால் கொழுக்கட்டை பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி போஸ்ட் போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, அடுத்து நியூ இயர் ஸ்டார்ட் ஆக போகுது. நாங்கள் எப்படி வைப் பண்ணோம் நீங்களும் பாருங்கள். ஹலோ மக்களே, விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ஸோ 2025 வந்தாச்சு. ஸோ எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். எல்லோரும் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்க. தேவஸ் இங்கே வா, தேவஸ் இங்கே வா அத்தைக்கிட்ட வா. ஏய் வா, பலூனை காட்டுடியா, இங்கே வா காட்டு. ஹாப்பி நியூ இயர் சொல்லு. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். பிளேன் கிஸ் கொடுத்துரு, பிளேன் கிஸ். யாரில் கிஸ்ஸை பறக்க விட்றியாலாமா? இந்த இப்படி கொடு. இந்த எந்திரிச்சு வா, விளாடுவோமா? பத்தியா மணி எத்தனை ஆகுது, நீ நல்லா தூங்காம. நியூ இயர் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் பார்த்திங்கன்னா முன்னாடியே உங்களுக்காக விஷ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் சும்மா கேம் மாதிரி விளாண்டுட்டு இருந்தோம். நாங்கள் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு 11:30 கிட்டே இருந்துச்சு. அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நாங்கள் நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தோம். சும்மா பார்த்திங்கன்னா அப்படி தூக்கம் வரக்கூடாதுல, அதனால் பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தோம். இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா கேக் வெட்டினாங்கங்க. இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் புதுசாக அப்படியே சும்மா குட்டியாக தான் வாங்கினோம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் செலிப்ரேட் பண்ணுறோம். நான் பார்த்திங்கன்னா எப்பயுமே செலிப்ரேட் பண்ணுவேன், பட் இவங்க எல்லாருமே ஃபஸ்ட் டைம். அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் சிம்பிளாக ஒரு குட்டியாக ஒரு கேக் வாங்கியிருந்தோம். ஏன்னா இதையே எங்களால் சாப்பிட முடியலைங்க. அதுவும் இல்லாமல் செம குளிர் வேறு. அதனால் பார்த்திங்கன்னா முன்னாடியே எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. நம்ம கரெக்டாக 12 மணி ஆனதும் நம்ம வெட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் போட்டு வச்சுருந்தோம். கேக் பார்த்திங்கன்னா இது தாங்க, செம குட்டியாக அழகாக இருக்குல்ல. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெழுகுவத்திலேருந்து எல்லாம் பார்த்து எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஏற்றிட்டு இருந்தோம். எங்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த சந்துக்குள்ளே ஒருத்தவங்க கேக் வெட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து எங்கள் பின்னாடி வேறு ஒருத்தவங்க கேக் வெட்டிகிட்டு இருந்தாங்க. நல்லா வேட்டு அது இதுன்னு போட்டு செமையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அதுவும் இல்லாமல் பாட்டெல்லாம் போட்டு விட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தோம். அதெல்லாம் கடைசியாக பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு, செம்ம சிரிப்பாக இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மெழுகுவத்தி எல்லாத்தையுமே நாங்கள் ஏற்றிட்டு இருந்தோம். அது ஃபுல்லாக ஏற்றி முடிச்சதும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கரெக்டாக டயத்தை பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ரிப்பேராக வச்சாச்சு. ஏன்னா டக்குன்னு போகவும் நம்ம கரெக்டாக அந்த இதுக்கு வந்து கத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டு வச்சுட்டு நிறைய பண்ணியிருந்தோம். ஏன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு ரேடியோ ஓடிட்டே இருந்துச்சு. இல்லைன்னா பார்த்திங்கன்னா அதோட வாய்ஸோடையே போட்டுருவேன், நமக்கு பார்த்திங்கன்னா காப்பி ரைட்டுன்னு வந்துடும். அதனால் பார்த்திங்கன்னா நான் அந்த இதை வீடியோ போடல. ஏன்னா ஃபுல்லாக பாட்டு ஓடிட்டே இருந்துச்சு. அதனால் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவு என்னால் பார்த்திங்கன்னா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெடி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக மெழுகுவத்தியெல்லாம் பொருத்தினதுக்கப்புறம் கேக்கு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா டயத்தை பார்த்துட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஃபோட்டோஸு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் இந்த மாதிரி நிறையா எடுத்துகிட்டு இருந்தோம். நல்லா ஜாலியாக இருந்துச்சுங்க. உண்மையாகவே பார்த்திங்கன்னா நல்லா பாட்டை போட்டுவிட்டு ஆக்சுவலாக அந்த இது வந்து டான்ஸ் ஆடினதுனால் நாங்கள் எடுக்கலை. முன்னாடி வந்து நிறைய பாட்டு போட்டுவிட்டு ஆல்ரெடி ஆடிட்டோம். ஆடி முடித்ததும் பார்த்திங்கன்னா அதனால் கரெக்டாக அது ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே கேக் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி அப்படியே வச்சாச்சு. அப்படி தான் நாங்கள் பண்ணிகிட்ருந்தோம். செம வைபாக இருந்துச்சு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக மணி 12 ஆகுங்குள்ளேயுமேவும் நாங்கள் செமையாக வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நீங்களும் பாருங்கள் இப்படிலாம் பண்ணோம் அப்படின்ட்டு.
எப்படி பட்டிட்டீங்க பண்ணாலும் சரி வாங்க. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். நான் எடுக்கிறேன், நீ போ. இந்த வருஷம் உருப்படியா இருக்கட்டும். வாழ்க்கை கொஞ்சம் போட்டோம். காலையில இருந்து வாங்காத அடி வாங்கிட்டு கொஞ்சம் இழுச்சமயமாவது போட்டோம். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். சாப்பிடு காவியா. இந்த மோனே ஹாப்பி நியூ இயர். நீ போட ஊட்டி விட்டே மோனுக்கு. இந்த இந்த பேபி அத்தைக்கு அத்தைக்கு இந்த தே வாங்கத்தே சாப்பிடுங்க. என்னடா சவுண்ட் கேக்குதா? ஹாப்பி நியூ இயர் சாப்பிடு. ஹாப்பி நியூ இயர். ஐயோ வாய் வளருது எல்லாம். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. அடி சூப்பரு. மோகன் மேலதான் இருந்துட்டேன். என்ன பண்றோம்? சும்மா ஏதாவது ஒரு பாட்டை போட்டு அவ்வளோதாங்க, கேக்கு வெட்டியாச்சு. கேக்கு வெட்டி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. கேக்கும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் விளாண்டுட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாட்டு போட்டு விட்டு டான்ஸ் ஆடுறதுக்கு சரியான வைபாக இருந்துச்சு. என்னை சுற்றி பார்த்திங்கன்னா எங்கள் கூட நிறைய பேர் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. பின்னாடி ஆடிட்டு இருந்தாங்க, முன்னாடி ஆடிட்டு இருந்தாங்க. நாங்களும் சேர்ந்து ஆடிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் லைஃப்பில் மறக்கவே முடியாதுல்ல. இப்போயாவது பாசிட்டிவாக ஆகட்டும் அப்படின்னு நினச்சி தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். வாழ்க்கையில் என்ன நடக்குமோ நடக்கட்டும், அதெல்லாம் மறந்துட்டு நீங்களும் லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நடக்கிறது தானே நடக்கும், நம்மளால் எதுவும் மாற்ற முடியாது. இதுதான் இன்றைக்கி நடக்கணும்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நடந்தே ஆகும். அதனால் முடிஞ்ச அளவு நீங்களே உங்களை ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ஏன்னா யாராவது வந்து ஹாப்பியாக வச்சுக்கிடுவாங்களா, இல்லை யாராவது வந்து நம்ம கூட பேசுவாங்களா அப்படின்ட்டு நினைக்காதீங்க. நமக்கு நம்ம தான் எப்பயுமேவும். அதனால் எப்பயுமே அதை மனசில் வச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். செமையாக வைப் பண்ணுங்கள். வாழ்க்கையை சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வைப் பண்ண போகிறோம். இதாங்க நிறைய பாட்டு போட்டு விட்டு நாங்களும் வைப் பண்ணிகிட்டு இருந்தோம். செம்மையாக போச்சு. செம்மையாக செலிப்ரேட் பண்ணியாச்சு. அடுத்து நாளைக்கு பார்த்திங்கன்னா நான் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நியூ இயரில் எப்படின்னா கோயிலுக்கு போனோம், எங்கெங்கே போனோம் எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டேன். பை.